சிவாய ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த அன்பு சொந்தங்களை, திரைகடல் ஓடி திரவிய தேட பல நாடுகளில் பல கண்டங்களில் தொழில் வாய்ப்புக்காகவோ அல்லது வேலை வாய்ப்புக்காகவோ எங்கிருந்தாலும் ஓடோடி இந்த கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா இணைந்து நடத்தும் இந்த காணொளி தொகுப்பிற்கு ஓடோடி வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக வருக என்று உளமாற வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்கள், நமது காணொளி தொகுப்பில் தமிழில் அனைவரையும் வரவேற்கும் அந்த ஒரு கலை நயம், பண்பாடு இன்று ஜப்பானிய மொழியில் இறைஹமைசே என்று அனைவரையும் வரவேற்கும் விதமாக நமது சிறப்பு விருந்தினர் அவருடைய புன்சிரிப்பை காணும் பொழுதே நான் தவறுதலாக அதை சொல்லியிருப்பேன் என்று எண்ணுகின்றேன். பட் இருந்தாலும் ஜப்பானிய மொழியில் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்று, இங்கு ஜப்பானிய மொழியிலும் நாம் கேபிஎன் குளோபல் நடத்தும் இந்த காணொளி தொகுப்பிற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை நாம் ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் மிகுந்த மனமகிழ்வோடு இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பி அசோக் குமார், சீஃப் மென்டர், ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி, CEO ஆஃப் ஷின்டெக் பிரைவேட் லிமிடெட், கரூர் அவர்களையும் நமது கேபிஎன் சார்பாகவும் நமது சொந்தங்கள் சார்பாகவும் வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றேன். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பிலும் ஒவ்வொரு முக்கியமான ஒரு அத்தியாயத்தை குறிப்பது நமது கேபிஎன் குளோபலின் ஒரு வாடிக்கையான விஷயம். பல சொந்தங்களில் அவர்களுடைய அணுகுமுறை மற்றும் சொந்தங்கள் அவர்களுடைய ரிவ்யூ இந்த கேபிஎன் குளோபலின் காணொளி தொகுப்பின் மூலம் என்ன அவர்களுக்கு சென்று அடைந்தது என்று அவர்கள் எங்களுக்கு எப்பொழுதும் ஏதோ ஒரு ஃபீட்பேக் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு ஒரு சொந்தம் மிகவும் ஒரு நெடிய ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதில் அவர் கூறிய ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு காணொளி தொகுப்பில் இணைந்திருக்கும் நம் சொந்தங்களுக்கு பரிமாற விரும்புகின்றேன். ஒவ்வொரு சங்கங்களோ அல்லது ஒவ்வொரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஓர் அரசு சார்ந்த அமைப்புகளோ அரசு சாராத அமைப்புகளோ தொழில் ரீதியான தொழில் வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் நிறைய சங்கங்கள் சந்தாவாகவோ அல்லது அட்மிஷன் ஃபீ என்ற பெயரிலோ ஏதாவது ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அந்த தொகைக்கு நாம் எதிர்பார்த்த அளவு தொகை கொடுக்கப்பட்ட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து விட்டார்களா என்று எண்ணும் பொழுது அந்த சொந்தம் எழுதியிருந்த ஒரு விஷயம், 95 விழுக்காடுகள் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாவது இல்லை. எங்காவது அத்திப்பூத்தார் போல், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல், ஏதாவது ஒரு நாள் நாம் செய்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் என்றாவது ஒரு நாள் நமக்கு அந்த வாய்ப்பு கிட்டும். அந்த 95% நமக்கு ஒரு விரயமாகவே சென்று விடுகிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய சொந்தங்கள் அந்த 95 விழுக்காடு பணம் விரயமானாலும் பரவாயில்லை என்று ஒரு அர்த்தமிக்க ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கேபிஎன் குழுமம் மிக தீவிரமாக ஆராய்ந்து பல சொந்தங்களின் வாழ்வில் ஒரு வெற்றியை நோக்கி சென்று இருக்கும் சொந்தங்களோ அல்லது தொழில் வாய்ப்புகளை வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் வெற்றியாளர்களையோ தேடி வந்து நமது இல்லத்திற்கே ஒரு பைசா செலவில்லாமல் அவர்களுடைய விஷயத்தை பரிமாறுவதற்கு மட்டுமல்லாமல், நாம் நேர்மையாக தொழில் செய்தால் அந்த தொழிலை ஊக்குவிப்பதற்கும் அவர்களோட ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி தொழில் வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்றும், இது ஒரு குடும்பமாக சென்று கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியை எங்களுக்கு தருகின்றது என்றும் அந்த ஒரு ஃபீட்பேக்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கள் சொல்லியிருந்தாலும், முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை நான் இங்கு இந்த முன்னுரையிலேயே சொல்ல வேண்டும் என்ற விளைந்ததற்கு காரணம், அப்படி அதை ரசித்து அவர் எழுதியிருந்த அந்த ஒரு ஃபீட்பேக்கில் ஒவ்வொரு சொந்தங்களும் அதை கண்டிப்பாக நீங்களும் ரசித்திருப்பீர்கள் அல்லது நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த மாதிரி எழுதக்கூடிய ஒரு ஃபீட்பேக் லெட்டர் தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நிறைய சொந்தங்களை வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை தேடி
அவர்களுடைய கூற்றுக்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எங்களுக்கு அது ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு நிறைய நேரம் இந்த சொந்தங்களை நாம் காக்க வைக்க வேண்டாம் என்று கருதி இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு முன்னுரை உங்களுக்காக திரு பி அசோக் குமார் அவர்கள் கரூரிலிருந்து சென்று ஜப்பான் வரை அவருடைய வெற்றியை கோலைச்சிய ஒரு முக்கியமான விருந்தினர், சீஃப் மென்டர் ஆஃப் ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி அண்ட் சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் ஷின்டெக் பிரைவேட் லிமிடெட் கரூரை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்தில் முக்கியமான மேனேஜிங் டைரக்டராக இருக்கின்றார். இவர் 1979ஆம் ஆண்டு இந்த தரணியில் கொங்கு சமுதாயத்திற்கென்றே புகழ் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறந்தவர். அவருடைய பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் 2001 முடித்து பின்பு விப்ரோ டெக்னாலஜிஸ் என்ற ஐடி நிறுவனத்தில் அவருடைய கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் செலக்ட் ஆக பின்பு 8 வருட காலம் அந்த நிறுவனத்தில் அவர் பணியாற்றி அதில் 3 வருட காலம் விப்ரோ ஜப்பான் நாட்டில் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். அவர் இந்த ஜாப்பனீஸ் மொழியை அவர் வேலை செய்யும் நாட்களிலிருந்து மிகவும் ஆர்வமாக கற்றுக்கொண்டு அதன் பிறகு ஜப்பானை சேர்ந்த நிறுவனங்கள் ஓம்ரான், டொயோட்டா, ஹோண்டா, சோனி, நிக்கான் மற்றும் ஃபிஜிட்சு அண்ட் கேனான் போன்ற நிறுவனங்களில் அவருடைய பணியாற்றிய அனுபவம் மிகவும் இந்த தருணத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமாகும். அவர் 2009ஆம் ஆண்டு தொழில் முனைவோராக களம் காண வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய சொந்த ஊரான கரூருக்கு விரைந்து நாம் முன்பு கூறியது போல ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மாண்டசேரி சிபிஎஸ்இ ஸ்கூல் என்ற ஒரு நிறுவனத்தை, ஒரு பள்ளியை ஆரம்பித்து அவருடைய பிரதர், அவருடைய அண்ணார் ஆனந்த் சங்கர் அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்புடன் ஆரம்பித்து அது பன்மடங்காக பெருகி ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி என்ற நிறுவனமாகவும் வளர்ந்து அதில் அவர் சீஃப் மென்டராக இன்று வரை வெற்றிகரமான பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அவர் கவுன்சிலேட் ஜெனரல் ஆஃப் ஜப்பான் சென்னையிலும் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜப்பான் போன்ற அரசு துறை நிறுவனங்களுடன் மிகவும் ஐக்கியமாக ஜப்பான் சார்ந்த தொழில் வாய்ப்புகளுக்காக பங்காற்றி கொண்டு வருகின்றவர். அவர் இதுவரை 2500க்கு மேற்பட்ட என்ஜினியர்களை ஜப்பான் மொழியை கொண்டு அவர்கள் அந்த ஜப்பனீஸ் லாங்குவேஜில் முனைப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலியமாக 150க்கு மேற்பட்ட என்ஜினியர்களை ஜப்பானில் பணியமர்த்திய வெற்றியாளர் என்று இங்கே குறிப்பிடுவது முக்கியமான விஷயமாகும். அவர் இஸ் அ பேஷனேட் இன் மென்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாமும் இன்று அவர்களுடன் இணைந்திருக்கும் இந்த தருணத்தில் அவருடைய மாணாக்கராக இருந்து இந்த காணொலியை கண்டு கழிப்போம். அவர் இஸ் வெரி பேஷனேட் இன் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் மற்றும் ஒரு முன்னுதாரணமான குடிமகன்களாக ஒரு எதிர்காலத்தில் வர வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்தை, ஒரு முன்னேற்பாடு மிக்க அந்த எண்ணத்தை தன்னகத்தே வைத்துக் கொண்டுள்ள ஒரு வெற்றியாளர் என்றுதான் கூற வேண்டும். அவர் சிபிஎஸ்இ பள்ளிகளுடைய செக்ரட்டரியாகவும் பங்களித்து சிபிஎஸ்இ பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அவருடைய பங்களிப்பையும் தந்து கொண்டிருக்கின்றார் செயலாளர் என்ற முறையில். அவர் ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற முறையை தாண்டி இன்றளவும் அவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல தகப்பனாக சுபஸ்ரீ என்ற அவருடைய துணைவியாருக்கு ஒரு மிக சிறந்த கணவராகவும் 2 குழந்தைகளுக்கு தகப்பனாகவும், அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையில் மிகவும் ஆர்வமான இன்றைய சிறப்பு விருந்தினர் ஷட்டில் பேட்மிண்டன், கிரிக்கெட், வாலிபால் போன்ற துறைகளிலும் தனது பங்களிப்பையும் அவருடைய ஈடுபாட்டையும் காட்டிக் கொண்டு வருபவர். அது மட்டுமல்லாமல் இன்றைய சிறப்பு விருந்தினர்களில் நாம் இதுவரை கேபிஎன் குழுமத்தில் பார்த்த சிறப்பு விருந்தினர்களுடைய ஒரு ஹாபியை, வித்தியாசமான ஒரு ஹாபி என்று சொல்ல வேண்டும். வித்தியாசம் என்றால் கிட்டார் பிளேயர் என்ற முறையில் இஸ் a lead guitarist and used to give performance on stages. கண்டிப்பாக கிட்டார் நமது கேபிஎன் குழுமம் நேரடி ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் சந்திக்க ஒரு சூழ்நிலையில்
கண்டிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினரின் கிட்டாரையும் நாம் கண்டிப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்ற இந்த தருணத்தில் அவருடைய பன்முக விஷயங்கள், பன்முக சாதனைகளை இன்று உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அவரை பேச அழைக்கும் முன்னர் அவரை பற்றிய, அவரது நிறுவனத்தை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக இதோ பார்த்து மகிழுங்கள் சொந்தங்களில். I am John Bright, the first student of SSJLTC to come and work in Japan among hundreds of Japanese engineers as the first and the only Indian in the robot business division of Kawasaki Heavy Industries, and this will always remain as a cherishable moment in the incredible journey of my life. This is Mani. I am a proud student of SSJLTC and I am privileged to work as a research and development engineer at NGK, a world leader in the spark plug manufacturing. SSJLTC mentored me to get a job in Japan. Currently, I am working for a robotics startup company here. Also planning to do my MBA from McGill University. Thank you, SSJLTC. Hi, this is Veeran Surya. We are the students of SSJLTC 2018 batch. We are very excited that we are the youngest engineers to work for Toyota Research and Development Center, Nagoya. We create bright future for Indian students in Japan. You can be the next. இரைசை மாசே எங்களுடைய சிறப்பு விருந்தினர் திரு பி அசோக் குமார் அவர்களுடைய சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மிஸ்டர் பழனி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அரிய வாய்ப்பு கொடுத்ததற்கு திரு பழனி அவர்களுக்கு எனது உளமான நன்றிகள். அட்வொகேட் ராஜசேகரன் பிரதர் அவருக்கும் சேலம் இளஞ்செழியன் பிரதர் அவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகள் செய்து கொடுத்து இந்த ஜூம் செஷன் அரேஞ்ச் பண்ணி இதோட டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு உங்க எல்லாரையும் இன்னைக்கு ஈவினிங், ஒரு சண்டே ஈவினிங், உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வெரி ஹாப்பி டு see you all. அண்ட் இந்த ஈவினிங் உங்க எல்லாத்துக்கும் ஒரு மெமரபிள் ஈவினிங்கா ஆக்கணுங்கிறது என்னோட ஆசை. நிச்சயமா என்னால முடிஞ்ச அளவுக்கு I will make this evening a memorable and useful evening to all of you. Thank you so much for joining. Let us get into the presentation. So, பாத்தீங்கன்னா, I have used the word Japan an ocean of opportunities. ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு எக்கானமி ரொம்ப டஃப் சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கிறப்போ இந்தியன்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ் மற்ற யூஎஸ், யூகே, யூரோப் மாதிரி கண்ட்ரிகள்ல போய் ஒர்க் பண்றதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஜப்பான் இஸ் ஓப்பனிங் தேர் ஆர்ம்ஸ் அண்ட் வெல்கமிங் a lot of foreigners to come and explore, work, do business, so on. Especially, they are very, very welcoming and open and warm to the Indian community. So, with that note, I'll start the presentation. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் அ லிட்டில் இன்ட்ராக்டிவ். உங்கள எத்தனை பேர் ஒரு 2 மினிட்ஸ்க்கு எத்தனை பேருக்கு ஜப்பான் பத்தி என்ன தெரியும் அப்படிங்கறத ஒரு 2 மினிட்ஸ்க்கு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ராஜசேகரன் சார், இத ஓபன் பண்ணலாமா? கேன் ஐ ஆஸ்க் them? ஓகே, ஷூர். யா, சொல்லுங்களேன். யூ கேன் டைப் இன் த chat box, I will read, or you can even switch on the mic and speak. உங்களுக்கு ஜப்பான் பத்தி என்ன தெரியும்? இல்ல உங்களுக்கு நித்யானந்தம் என்ற சொந்தம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காருங்க. அவரை நான் அன்மியூட் பண்றேன். நீங்க உங்க வீடியோவை நீங்க இது பண்ணிட்டு நீங்க ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வணக்கம், என் பேர் நித்யானந்தம். நான் சிங்கப்பூர்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஜப்பான் அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தொழில்நுட்பம், இரண்டாவது நேர்மை, பிரிசிஷன். அழகாக எந்த பொருளை செய்தாலும் அழகாக செய்து தரக்கூடிய ஒரு பன்முக பண்பாளர்கள், கடின உழைப்பாளிகள், 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யறவங்க, வீட்டுக்கு போகாம வேலை செய்யக்கூடியவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நன்றி. நன்றி சகோதரரே. இப்போ ஒரு சின்ன, நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப கரெக்ட். இப்போ ஒரு சின்ன மாற்றம். அந்த ஜப்பான் பீப்புள் ஒர்க்கஹாலிக், ரொம்ப வேலை செய்வாங்கன்ற இமேஜ் சேஞ்ச் பண்றதுக்காக
நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ஜப்பான் கவர்மெண்ட். ஒரு ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும், வீக்லி 5 days தான் ஒர்க் பண்ணணும்னு லேபர் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து வெதர் வெதர் தே ஆர் இன் மேனுஃபேக்சரிங் ஷாப் ஃப்ளோர் ஒரு லேபரா இருந்தாலும் சரி, ஒரு நாலேஜ் அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒயிட் காலர் பர்சனா இருந்தாலும் சரி, ப்ளூ காலர் பர்சனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த ஒர்க் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒர்க் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி ஒர்க் பண்ணா ஓவர் டைம் சேலரி வர மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அமேசிங் நித்யானந்தம் பிரதர், தேங்க்யூ. கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆல்ரெடி அதில் வந்து JLPT அப்படின்ற இதில் இப்போ ஆல்ரெடி N4 சர்டிஃபைட், தென் இப்போ N3 படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணுறது ஜப்பான் பேஸ்டு கம்பெனி தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அவங்களோட கல்ச்சர்ஸ் அதை பற்றி எப்படின்னா மெயினாக அவங்க ரொம்ப டிசிப்ளின்டான பர்சன்ஸ். ஸோ எந்த ஒரு ஒர்க் ஆகட்டும், எந்த ஒரு டைமிங்கை ரொம்ப ப்ரீஷியஸாக பார்ப்பாங்க. ஸோ வாட் எவர் எந்த ஒரு சின்ன ஒர்க்கை கொடுத்தாலும் அதை வித் டைம் எஃபெக்டிவாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் அவங்ககிட்ட ரொம்ப நான் அவங்ககிட்ட நிறைய அதை லேர்ன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, நன்றி. சூப்பர். டைம் எக்ஸலண்ட். கார்த்திகேயன் அப்படின்றவர் வந்து டைம் கான்சியஸ்ன்ற வேர்ட் சொல்லியிருக்காங்க. சரவணன் அப்படிங்கிறவங்க வந்து சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அருண் சிவா அப்படிங்கிறவங்க வந்து தே ஆர் ட்ரஸ்ட்வர்த்தி அண்ட் எக்ஸலண்ட் கஸ்டமர் சர்வீஸ், வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் கோஆபரேட்டிவ், அமேசிங். டாக்டர் நேமின், யா. ஸோ நிறைய பேர் ஜப்பானை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் வந்து லாட் ஆஃப் ஐலண்ட்ஸ் இன் ஜப்பான் சொல்லியிருக்காரு, அமேசிங், சூப்பருங்க. ஸோ வித் திஸ் ஐ திங்க் ஐ எம் டாக்கிங் டு people who are very knowledgeable about Japan. I'm so happy. Banupriya அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. This will be the last, then I'll go to the session. நீங்க பேசலாம் பானுப்ரியா. தேங்க்யூங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து TCS சென்னை இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து 2020 கோவிட் டைம்ல ஜப்பான்ல தான் இருந்தேன். 1.5 years ஜப்பான்ல இருந்தேன். ஸோ எல்லாருமே US UK அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற டைம்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பான் மொழி தெரியாம அந்த நாட்டுக்கு போய் அதுல சர்வே பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நான் நினைச்சேன். பட் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஜாப்பனீஸ் பீப்புள். அவங்க வந்து ரொம்ப ஹெல்பிங் இதா இருந்தாங்க, இன்க்ளூடிங் ட்ரெயின் ஆர் எதா இருந்தாலும் நம்ம எந்த ஸ்டேஷன் இருந்தாலும் அங்க கீழே வந்து நமக்கு எங்க எந்த ட்ரெயின் பார்த்து நேர்லயே கூட்டிட்டு போய் அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹெல்பிங். அதுக்கப்புறம் நாங்க போய் தான் நிறைய ஹெல்த் வைஸா வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், சைக்கிளிங் போறது, அந்த மாதிரி நம்ம மோட்டிவேட் ஆகி இங்க வந்து நான் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் 100 kilometers சைக்கிள் போனேன். நம்ம ஊர்ல 100 kilometers நம்ம ரோட்ல போறது வந்து இட்ஸ் வெரி ரேர். அது கேர்ள் நம்ம ஊர்ல போனாவே மேல கிளம்பி பார்ப்பாங்க எப்படி இப்படி போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல நான் போனது மோட்டிவேட் ஆகி போனது வந்து பிகாஸ் ஆஃப் ஜாப்பனீஸ் பீப்புள். வெரி ஹார்ட் ஒர்க் அண்ட் எல்லாமே. I like to work in Japan. Amazing. நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுமே கான்டாக்ட் மீ, I can help you do that. Thank you. கண்டிப்பாங்க. Thank you so much. Thank you so much. Thank you. So I'm really happy for all your inputs. நீங்க சொன்ன எல்லாருமே amazing facts. So இந்த செஷன் for whom, யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா for students basically, school, college, any faculty, any department, engineering, art, any discipline is fine. And college முடிச்சிட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இது ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ஜப்பான் இஸ் அ வெரி குட் பாத். அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நீங்க வந்து இப்போ நீங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட கேரியரை ஒரு அப்ராட்ல ஆன்சைட்ல போய் நீங்க பண்றதுக்கு ஜப்பான் இஸ் அ வெரி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ், ஐ திங்க் நீங்க நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இருக்கீங்க. If you are working with Japan, I can help you இன்னைக்கு இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து ஒரு சின்ன டிப் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி வந்து நீங்க ஜப்பான்ல இருக்க கம்பெனிஸ் அப்ரோச் பண்றது, எங்க நீங்க யார் அப்ரோச் பண்ணா நீங்க ஜப்பான்ல இருக்க கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் ஐ வில் கிவ் யூ. அண்ட் எனி பர்சன் who is not satisfied with the current job, you please contact me. We will help you to develop your career. Right. I just want to know, நம்ம இந்த 68 மெம்பர்ஸ் இருக்கிறோம் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல, எவ்வளவு பேர் பிசினஸ் பீப்புள் அப்படிங்கறது மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? I should have kept a poll. I'm sorry, but just to know. Okay. May I give a simple suggestion?
பிசினஸ் Okay. பீப்புள் எல்லாம் பின்னு டைப் பண்ணுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எனி ஸ்டூடெண்ட்ஸ் Amazing. எஸ்னு டைப் பண்ணுங்க, so that it will be easy for us to find. Yes. Okay. Nice. So I see a lot of B's. B. Yes. Nice. So majority are business people and very few students. Nice. Amazing. Yeah. So let's get on. ஜப்பான் பத்தி ஒரு சின்ன மேப் ஷாட்டுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. Japan has a lot of islands. In fact, like it has 6,800 islands, and 3/4 of the country வந்து mountainous terrain. It is not plain surface; it's mountainous terrain, uninhabitable for humans. Cities கிடையாது. And there are 5 main islands, and capital உங்க எல்லாருக்கும் தெரியும், Tokyo. So the population is about 127.3 million, and their currency is Japanese yen. Okay. Japan பாத்தீங்கன்னா it is the 11th most populous country in the world, and we will not believe it is the 4th most powerful military. But எங்க நீங்க பார்த்தாலும் ஜப்பானோட military பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் வராது. So they are very peace loving after the Second World War, and till 2010 they were the second largest economy in the world. 2010ல வந்து சைனா அவங்கள ஓவர்டேக் பண்ணாங்க. And as you all know, they are a leader in automotive and electronic industries. பாத்தீங்கன்னா இன்னைக்கு all the major players in automotive are Toyota is one of the top automotive makers in the world, and Toyota, Honda, Suzuki, Subaru, Nissan, நிறைய automotive companies இருக்கு, and lot of electronic industries. Home electronics, they are pioneers, television, audio system, DVD player, like a lot of things. And they have the second highest life expectancy. அவங்க and the second highest country in terms of human development index. So people are more satisfied and happy in Japan. இதெல்லாம் ஜப்பானோட positives. The last point பாத்தீங்கன்னா they have one major problem, which is aging and declining population, which is the opportunity for us. So this is a small graph of the population. இப்போ பாத்தீங்கன்னா under 29 years, அது பாத்தீங்கன்னா percentage வந்து only 24% of the population. And productive age ன்னு பாத்தீங்கன்னா up to 44ன்னு வச்சுக்கலாம். அது வந்து it's about ஒரு 40% தான் அந்த மாதிரி இருக்காங்க. மிச்சது எல்லாமே வந்து above 45, which is not conducive to work. Okay, so why Japan? Why we should look at Japan for opportunities? பாத்தீங்கன்னா as I told you, aging population is a very major factor. ஜப்பானோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 46.7 years, whereas இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் பாத்தீங்கன்னா 27.1. India has the highest working population in the entire world. Gartner studyல வந்து by 2025, 1 in every 25 knowledge worker will be an Indian across the world. So we have a very, very strong potential in terms of human capital. Then Japan requires 2 lakh Indian engineers, and this will increase by 8 lakh by 2030. This is a fact given by JETRO, Japan External Trade Organization. JETRO வந்து அதோட vice president, Mr. Maeda, he came to Bangalore and made this statement. This was in 2018. இப்போ பாத்தீங்கன்னா as you all know, our governments, Japan and India, are very cooperative, very friendly. There are a lot of projects. உங்க எல்லாருக்கும் தெரியும், bullet train from Mumbai to Ahmedabad is Japan's project. Many metro projects are sponsored by Japan. The bullet train project was a very interesting project. It was financed, built and operated by Japan. அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறம் they are going to hand it over to the Indian government. There are a lot of cooperation that is happening between India and Japan at the government level also. So Japan is the safest country in the world, which has the lowest crime rate, and historically Japan and India are friends. ஒரு சின்ன fact சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல most of the Japanese, they are not religious, but most of the Japanese follow Buddhism. So you all know Gautam Buddha is an Indian. So
almost most of the Japanese worship an Indian. அந்த அளவுக்கு வந்து we have a very strong bonding. அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்டு வார் 2 அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜப்பானோட கோஆபரேஷனோட இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃபார்ம் பண்ணி he was trying to fight the Britishers. ஸோ அந்த காலத்துல இருந்து we are very friendly nation. So that also helps for business opportunities as well as employment opportunities. And நீங்க ஜப்பான் பானுப்பிரியா சொன்ன மாதிரி நீங்க ஜப்பான் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு ட்ரெயின்லயோ இல்ல ஒரு காமன் பிளேஸ்லயோ நீங்க போகும்போது ஒரு ஜாப்பனீஸ் பர்சன் உங்களை பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா இந்தோஜின் தேஸ்னே அத்தமாக ஐ தேஸ்னே அப்படிம்பாங்க. ஆனா நீங்க இந்தியன் யூஆர் ஆல் ஸ்மார்ட் அண்ட் வி நீட் யுவர் சர்வீசஸ் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கண்ட்ரிஸ் சாரி டு சே வேற எந்த கண்ட்ரி நீங்க எடுத்தாலும் இந்தியன்ஸை பத்தி டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த கண்ட்ரி நேம்ஸ். பொதுவா across the world there is a lot of discrimination against Indians because நம்ம எல்லாருமே hard workers and we are successful. So அதை வந்து அவங்களால பொறுத்துக்க முடியாம டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. There is a lot of difference in Japan where you are welcome even by a common person. So this is another interesting statement made by Swami Vivekananda. You all know how great a person Swami Vivekananda is. And 1890 அந்த சிகாகோவோட வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் போகும்போது சுவாமி விவேகானந்தா மேட் அ ஸ்மால் பிரீஃப் ஸ்டாப் இன் ஜப்பான். அந்த ஜப்பான் அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இன் மை ஒப்பீனியன் இஃப் ஆல் அவர் ரிச் அண்ட் எஜுகேட்டட் மென் ஒன்ஸ் கோ அண்ட் சி ஜப்பான் தேர் ஐஸ் வில் பி ஓப்பன். இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க எதுவுமே செய்ய வேணாம், ஒரு தடவை போய் ஜப்பானை மட்டும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னாரு. It definitely changed my life. I'm sure if any of you would want to go to Japan, your life will also change for the good. Right. நாங்க as an organization, SSJLTC, நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, we support placement in Japan. That is our major services, HR consulting. So we, as Mr. Rajsekharan introduced during my introduction, we have placed about 150 Indian engineers in Japan. And இப்ப பாத்தீங்கன்னா we are working very closely with the top companies, top consulting firms in the world for their Japan recruitment. பாத்தீங்கன்னா companies like Accenture, Deloitte, KPMG, EY, PwC, a lot more. We are mainly recruiting people in the IT space, 4+ years experience, and almost all technologies cover ஆயிருக்கு. Web technologies, cloud, IT infrastructure, ERP like Salesforce or SAP, and data analyst and QA testing. இதுல பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஜாப் வாங்குறதுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா இருக்கு. ஸோ இஃப் யூ நோ த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கெட் அ ஜாப். அண்ட் அட் த மோமெண்ட் வி ஹாவ் 2 opportunities which do not require Japanese language proficiency. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா cyber security consultants and SAP consultants. If you have anyone with cyber security experience 3+ years இருந்தா போதும், and SAP consultants with 6+ years of experience, please approach us. We can help them to get a job in Japan. Then placement தவிர we support or we do Japanese language training. We teach students from 10 years. ஒரு grade 4ல இருக்க school studentல இருந்து college students. We also have a student who is about 60 years old. அவர் வந்து ஒரு passionக்காக Japanese படிக்கிறாரு. We teach Japanese language. And we also support students for their higher studies. Business support is something I help my friends in Japan to enter India market. At the same time, நம்ம Indians, நம்ம people யாராவது ஜப்பான்ல business start பண்ணா, I can give you guidance. I can connect you to the right people. So these are the services we do from SSJLTC. Next, how can we help students? Studentsக்கு எப்படி ஹெல்ப் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜப்பான்ல ஜாப் வாங்கி தரோம் if they learn the Japanese language. Then we also support them for their higher studies. Higher studies in Japan is very interesting. நீங்க உங்களோட மாஸ்டர்ஸ் ஜப்பான்ல படிக்க போகும்போது almost 90% of the master students, if it is in the engineering and the science space, you get 100% scholarship. So we can guide you for that also. We have about 10 students who studied in Japan, did their masters in Japan. And we also
have taken school and college students for a 3-week program to visit Japan. It is completely funded by the government of Japan. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்னோட ஸ்கூல் ஸ்ரீ சங்கரா வித்யாலயோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து 2019 ஒரு 10 days கூட்டிட்டு போயிருந்தோம். அண்ட் 2000 இந்த இயர் செப்டம்பர்ல இன்னொரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் ஆயிருக்கு. லாஸ்ட் 2020, 2021, 22 3 வருஷமும் our program got approved, but unfortunately due to COVID we were not able to take the students. Yeah. Okay, what is the specialty of what is the difference of getting a job in Japan? பாத்தீங்கன்னா இந்தியாவோட டிபிக்கல் salary range is about, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் will make ஃப்ரெஷ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் will make about 2.5 to 4 lakh per annum. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி பூம்ல இருக்கனால இட்ஸ் லிட்டில் பெட்டர். ஐ திங்க் தே ஸ்டார்ட் அட் அரௌண்ட் 3 to 7-8 வரைக்கும் இப்போ கொடுக்குறாங்க. பட் இன் ஜப்பான் யூ கேன் earn up from 20 to 30 lakh. And to get a job in Japan, you require Japanese language training and Japanese language proficiency, which we can help you do that. If you are college students and if you have Japanese language proficiency, we can provide internship in our company where you can, work on Japanese projects and develop your technical as well as Japanese language skills. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி some of our students are working in, all the top companies in Japan. Name it, our students are there, like, Honda, Toyota, Kawasaki, Hitachi, YKK, different companies, like in different fields, mechanical, production, manufacturing, electronics, electrical. IT is our major though. So this is our track record. நாங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்ட்டு. ஆக்சுவலா நான் இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங்கை வந்து ஒரு விளையாட்டா 2016 ஆரம்பிச்சேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ வாஸ் ரன்னிங் அ ஸ்கூல். நான் ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஐ வாஸ் பிஸி ரன்னிங் மை ஸ்கூல். பட் எங்க ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க இன்ஜினியரிங் காலேஜ் ரன் பண்றாங்க. அப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நீங்க ஜாப்பனீஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா, குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர்ல, ஜாப்பனீஸ் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் தேடி பார்த்ததுல வந்து யாரும் கிடைக்கல இந்த ஏரியால. அதனால நானே போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இனிஷியலா 2016 ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணேன். அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 10 பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. அந்த 10 பேருக்கு அப்படியே ஜாப் கொடுத்துட்டாங்க டிசிஎஸ்ல. ஸோ அடுத்த வருஷம் 30 வந்து 66 ஆச்சு, 66 180 ஆச்சு, 180 430 ஆச்சு. அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. அகைன் இட் பிகேம் 200, 10, 100. அந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிட்டு இந்த வருஷம் we have about 400 students. That is the overall number of students who learn Japanese. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2018 என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஜப்பான் போனாரு. அண்ட் 2019 was an amazing year, like 39 people. கோவிடுக்கு முன்னால மட்டும் 2023 அந்த 3 monthsல மட்டும் 45 people போனாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட், 45 எல்லாமே மார்ச்க்கு முன்னால போல, ஒரு 10-15 people went in நவம்பர் அண்ட் டிசம்பர். ஒரு சின்ன விண்டோ மட்டும் ஜப்பான் ஓப்பன் பண்ணாங்க. அதுல ஒரு 10-15 people போனாங்க. 2021 was a little bad, only 10 people went. லாஸ்ட் இயர் வாஸ் அமேசிங். அண்ட் இதுல ஜப்பான்ல ஜாப்ஸ் மட்டும் இல்லை, நீங்க வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா இந்தியால டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், நேம் எனி இந்தியன் கம்பெனி, டெக் மஹிந்திரா, எல்லா கம்பெனிலையும் வந்து தே ஹாவ் ஜாப்பனீஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இஃப் யூ ஹாவ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி யூ கேன் கெட் அ குட் ஜாப் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ இந்தியாவில் நிறைய பேர் ஜாப் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 2018 போனாங்க. இன்னைக்கு வந்து அவங்க நிக்கான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வி ஹாவ் அபவுட் 3 students who went last year. இது எல்லாமே மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். தே வென்ட் வித் ஃபுல் ஸ்காலர்ஷிப். தே டிடன்ட் பே a single yen as a fee. அண்ட் 2020 I had a special student. என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க என்னோட 2019 ஜப்பான் விசிட் வந்தவங்க. she got admission into the Tokyo University. Tokyo University is the number 1 university in Japan, University of Tokyo, and it's ranked world 26. கரூர்ல ஒரு ரூரல் ஸ்கூல்ல இருந்து டோக்கியோ யூனிவர்சிட்டி போனது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது வந்து ஹிந்து எல்லா பெரிய மீடியால, நியூஸ் பேப்பர்ல எல்லாத்தையும் கவர் பண்ணாங்க. ஈவன் டிவி சேனல்ஸ்ல கூட கவர் பண்ணியிருந்தாங்க. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், ஸ்வேதா சௌந்தரராஜன் சொல்லிட்டு. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் டு கோ டு ஜப்பான் டு டூ ஹர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் ஃப்ரம் இந்தியா. So studies in Japan பாத்தீங்கன்னா there are 3 opportunities. ஒன்னு வந்து you can do your undergraduate studies and you can do your post graduation with full scholarship, and
தெர் இஸ் ஆல்சோ அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து ஒரு காலேஜ் படிச்சிருக்கீங்க, ஏதாவது இன்ஜினியரிங்கா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்ஸா இருக்கலாம். யூ வாண்ட் டு கோ டு ஜப்பான் அண்ட் ஒர்க் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு பேசிக் லெவல், ஒரு N5 லெவல் நீங்க இந்தியாவில் முடிச்சுட்டு யூ கேன் கோ அண்ட் ஜாயின் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இன் ஜப்பான். தெர் ஆர் மெனி லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இன் ஜப்பான். நீங்க அங்க லாங்குவேஜ் படிச்சுட்டு யூ கேன் டூ பார்ட் டைம் ஜாப்ஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ டெவலப் யுவர் ஐடி ஸ்கில்ஸ் ஆர் வாட் எவர். உங்களோட ஃபீல்டு என்னவா இருந்தாலும் அந்த ஃபீல்ட்லையும் நீங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஒரு ஹாஃப் டே இருக்கும் அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல். மிச்சம் இருக்க ஹாஃப் டேல யூ கேன் டூ பார்ட் டைம் ஜாப்ஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ டெவலப் யுவர் அதர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் யூ கேன் கெட் அ ஜாப் ஈஸிலி இன் ஜப்பான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அங்க ஏஜிங் பாப்புலேஷன் இருக்கனால ஆல் கைண்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ்ல வந்து தே நீட் a lot of manpower, right from IT, engineering, science, other office functions, different opportunities are there. இந்தியால இருந்து நீங்க ஜப்பான்ல ஜாப் தேடுறத விட if you go to Japan for a language school, that is also a opportunity to go to Japan and work there. So this is a small picture that I took in last year visit போனப்போ. இதுல டோக்கியோல இருந்ததுனால இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஜப்பான்ல இருந்தாங்க, லைக் ஓசாக்கா, நகோயா, ஹொக்காய்டோ, ஃபுகுவோகா, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஜப்பான். அதுவும் நான் சொன்ன ஷார்ட் டைம்ல வந்து ஒரு 20-30 பீப்புள்னால தான் வர முடிஞ்சது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் குரூப். வி ஆர் மோர் பிகர் நம்பர்ஸ் இன் ஜப்பான். ஓகே, அப்போ அடுத்தது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ அபவுட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா there are 5 levels in Japanese language. அதில் பார்த்தீங்கன்னா the basic and the beginners level is N5. The next intermediate level is N4 and 3. And the highest advanced level is N1. So to get a job in Japan, you require N3. N3 level proficiency உங்களுக்கு இருந்ததுன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கும் ஆக்சுவலி மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தேவையில்லை. பட் வித்தவுட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நீங்க ஜப்பான் போறது உங்களோட கரியருக்கும் ஜாப் ப்ராஸ்பெக்டுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால பெட்டர் இஃப் யூ வாண்ட் டு கோ டு ஜப்பான், ப்ளீஸ் லேர்ன் த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் கோ. தென் வாட் இஸ் ஜாப்பனீஸ்? தமிழுக்கு ரொம்ப ரொம்ப சிமிலரா இருக்கும். இப்போ நீங்க ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்து அனைவருக்கும் வணக்கம், மினாசான் கொன்னிச்சிவா, அனைவருக்கும் ஈக்குவல் டு மினாசான், வணக்கம் ஈக்குவல் டு கொன்னிச்சிவா. இது மாதிரி நீங்க வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், தமிழ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அதுல இருக்க தமிழ் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஜாப்பனீஸ் வேர்ட்ஸை போட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அபவுட் 95% இட் வில் ஒர்க். நம்ம தமிழ்ல கேட்கறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா? கேட்கறதுனா இட் ஹாஸ் 2 மீனிங்ஸ். ஒன் இஸ் டு லிசன் அண்ட் ஒன் இஸ் டு ஆஸ்க். அதே மாதிரி ஜாப்பனீஸ்ல வந்து கிக்கிமாஸ் அப்படின்னீங்கன்னா இட் ஹாஸ் 2 மீனிங்ஸ். ஒன் இஸ் டு லிசன், அதர் ஒன் இஸ் டு டாக். So there are a lot of similarities between Tamil and Japan. In fact, there was a research done by one of the Japanese scholars that Japanese language originated from Tamil. And அளவுக்கு we have a strong, similarity between Tamil. Especially நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் எங்க SSJLTCயோட கிளாஸஸ் வந்து we teach Japanese in Tamil. So it's very easy. And there are 3 different characters in Japanese. என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி அப்படிங்கிறது இது சைனீஸ் கேரக்டர்ஸ். இது ஒரு கேரக்டருக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இந்த கேரக்டரோட மீனிங் பாத்தீங்கன்னா இட் மீன்ஸ் கேரக்டர், ஆல்பபெட், இந்த ஜி அப்படின்னு. அதே மாதிரி இப்போ வாட்டர் அப்படின்னா ஒரு சின்ன பிக்சர் ஒன்று வரும், மிசு அப்படின்ற வரும். அது மாதிரி ஒரு பிக்சருக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இதை காஞ்சின்னு சொல்லுவோம். இது என்னன்னா சைனீஸ் கேரக்டர்ஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தது. உங்களுக்கு வந்து ஒரு 800 காஞ்சிஸ் உங்களால ரிமெம்பர் பண்ண முடிஞ்சதுன்னா யூ வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட், ரீட் அண்ட் ரைட்னு சொல்ல முடியாது, வி சே டைப். ஏன்னா இந்த ஒரு லெட்டரையும் வரைகிறது ரொம்ப கஷ்டம், என்னாலையும் எழுத முடியாது. ஐ கேன் டைப் வெரி ஈஸிலி, பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரைட். சம் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ரைட். ஸோ ஒரு 800 காஞ்சி கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ கேன் பி உங்களால டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க்குக்கு தேவையான மெயில்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க ரீட் பண்ணலாம். தென் you have like English alphabets, 26 alphabets மாதிரி ஹிராகானா அண்ட் கதகானா 2 செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. ஹிராகானா அப்படிங்கறது வந்து ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவுல வந்து கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்றது இந்த ஹிராகானா அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் கேரக்டர், ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் கூடான கேரக்டர்ஸ்.
கதாகானா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபாரின் நேம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ் வந்து சில வேர்ட்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. ஜூஸ், பர்கர், பர்கரை பாகா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃபாரின் வேர்ட்ஸை எடுத்து அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த கதகானா அப்படிங்கிற கேரக்டர் செட்டை யூஸ் பண்றாங்க. இப்போ நம்மளோட நேம்ஸ் எல்லாம் ஜாப்பனீஸ் எழுதணும்னா we have to use கதகானா. எவ்ரி லெவல் இன் ஜாப்பனீஸ், N5ல இருந்து N1 வரைக்கும் ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு யூனோ லெவல் ஆஃப் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் வந்து அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்கள சில பேர் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, where to learn Japanese? You can learn it from your home. We train students all over the world. We have students from Australia, USA, all parts of India. We conduct classes on Zoom. And the course duration பாத்தீங்கன்னா, first level, beginners level வந்து it takes about 150 hours to master the first level. Right. Very, very interesting part. கொங்கு ரீஜன்ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி அதில் நான் பிரசிடென்ட் அண்ட் மிஸ்டர் குமார் பழனிசாமி, அவர் இப்போ ஜப்பான்ல இருக்காரு. அவர் ஹீஸ் ஃப்ரம் ஈரோடு. ஹி இஸ் த செக்ரட்டரி ஆஃப் தி அசோசியேஷன். ஹி இஸ் ஆல்சோ அ KBN மெம்பர். ஐ திங்க் ஹி மைட் பி வாட்சிங் டுநைட். அட் திஸ் பாயிண்ட் நாங்கள் 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கோம். அவரும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் டீச் பண்றாரு, நானும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் டீச் பண்றோம். பட் வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் நினைக்கலாம் வி போத் ஆர் இன் த சேம் ஃபீல்ட், வி ஆர் காம்படிட்டர்ஸ்னு. ஒரு நாள் கூட நாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்ல. வி ஷேர் இன்ஃபர்மேஷன். ஐ ஷேர் மை கான்டாக்ட், ஹி ஷேர்ஸ் ஹிஸ் கான்டாக்ட். வெரி நீங்க அந்த KBN நெட்வொர்க்குக்கே உண்டான ஒரு ஒரு கமராடரின்னு ஐ வாண்ட் டு ஷேர். அண்ட் we teach in multiple institutions like Kumarasamy Engineering College in Karur, Kongu Engineering College in Erode, Knowledge Institute of Technology, Krishna College of Engineering. ஸோ இதில் குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் நான் டீச் பண்ணுறது. மிச்சது எல்லாமே வந்து மிஸ்டர் குமார் சான்னு நாங்கள் சொல்லுவோம், குமார் சானோட இன்ஸ்டிடியூஷன். ஸோ தேர் இஸ் another feather in our cap. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஜப்பான் கவர்மெண்ட்டே கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட். இட் இஸ் கண்டக்டட் on the first Sunday of July and the first Sunday of December. This exam is conducted across the globe by the Japanese embassies or consulates. அவங்க தான் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் தான் இதை நடத்துறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஜப்பான்ல இருந்து வரும். அதை வந்து கான்சுலேட்ல வச்சிருந்து நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னால தான் கொடுப்பாங்க. அதை நம்ம எக்ஸாமை வந்து நம்ம ரொம்ப சேஃபா ஃபேரா கண்டக்ட் பண்ணோம். So in the centers பாத்தீங்கன்னா it's conducted all over the world. It's on the same day, first Sunday of July and the first Sunday of December. With a lot of pride and happiness I say that இந்தியால இதெல்லாம் தான் சென்டர்ஸ். டெல்லி, புனே, கல்கட்டா, சென்னை, பெங்களூர், மும்பை அண்ட் கரூர். ஸோ கரூரை மிச்ச எல்லா சிட்டிஸையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆல் தி அதர் சிட்டிஸ் ஆர் capital cities are one of our metros. But Karur is the only small town which is conducting the exam. And at this point, I thank Mr. Kumar for his support. Kumarum, நானும் சேர்ந்து தான் இதை வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட். கொங்கு ரீஜனை வந்து இந்தியா மேப்ல வி ஹாவ் டேக்கன் இட். நீங்க ஆல் ஜப்பான் டிப்ளமேட்ஸ், நீங்க கான்சுலேட்டா இருக்கட்டும், ஜெட்ரோவா இருக்கட்டும், ஜைக்கா இருக்கட்டும், எங்கனாலும் நீங்க போயிட்டு கரூர்னு சொல்லலாம், கொங்கு ரீஜன் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். தே வில் நோ குமார் சான் அண்ட் அசோக் சான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஜப்பானோட அவேர்னஸ் இங்கே பில்ட் பண்றதுக்கும் வி போத் ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ நவ் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் பீப்புள் இங்கே இருந்தீங்க. ஐ திங்க் ஐ மேட் யூ வெயிட் திஸ் ஃபார் அண்ட் ஐ வில் கிவ் யூ சம் இன்ட்ரெஸ்டிங் இன்புட்ஸ் அபவுட் ஹவு டு டூ பிஸ்னஸ். நிறைய பேருக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பிஸ்னஸ் opportunity between India and Japan. There are about 1,800 companies in India, Japanese establishments, and many firms from India are exporting different type of exports பண்றாங்க. இங்க இருந்து டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, கிரானைட், கிராஃபைட், குவார்ட்ஸ்,
அக்ரோ ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், ஈவன் ரைஸ், மொரிங்கா, பவுல்ட்ரி இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவும் எக்ஸ்போர்ட் யாரும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. Some people are even trying to export mangoes to Japan. Different type of products we are exporting to Japan. But compared to other countries, ஜப்பான்ல இந்தியன் எக்ஸ்போர்ட்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஐ திங்க் we still have a lot of scope. And another very very booming industry is tourism industry. ஜப்பான்ல வந்து இப்ப யாராவது நீங்க டூர் ஆபரேட்டர்ஸ் நம்ம கேபிஎன்ல இருந்தீங்கன்னா சொல்லுங்க. Some of my friends are tourist operators in Japan. They are looking for partners in India. I can connect you to them. And I have a lot of connections like in Japan, which you can, later you can ask me, I can connect you. And another booming field, பாத்தீங்கன்னா nursing and elderly care. ஜப்பான்ல நான் சொன்ன மாதிரி வந்து ஏஜிங் பாப்புலேஷன் இருக்கனால there are very few people to take care of the aging population. So nursing and elderly care is a very good opportunity. And I also have a lot of Japanese small and medium scale companies who are trying to export their products to India. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. உங்கள யாராவது ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. ஐ கேன் கனெக்ட் யூ டு ஃபியூ ஆஃப் தெம். நவ் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ வாண்டட் டு கிவ் இட் யூ ஆல். ஸோ ஜப்பானுக்கு நீங்க எல்லாம் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எங்க நீங்க போய் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க அக்சஸ் பண்ணலாம்? ஒன், என்சைக்ளோபீடியா ஆர் பைபிள் இஸ் தி ஜெட்ரோ வெப்சைட். இங்க நான் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன், jetro.go.jp. ஸோ இந்த லிங்க்ல வந்து நீங்க போனீங்கன்னா இட் வில் டேக் யூ டு த ஜெட்ரோ வெப்சைட். ஜெட்ரோ வெப்சைட்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்கு. அதுல வந்து யூ கோ டு த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தெர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட். இது வந்து ஜெட்ரோங்கிறது வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க. இட் இஸ் கிவன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான். அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐடி இருக்கும், அக்ரோ இருக்கும், டெக்ஸ்டைல் இருக்கும். டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஸ் அண்ட் மீட்டிங்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். யூ கேன் பேர்ல் இண்டஸ்ட்ரி கூட இருக்கு. நீங்க வந்து இதை வந்து நீங்க ஜாயின் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, தென் யூ கேன் கோ த்ரூ திஸ் வெப்சைட் இன் யுவர் ஃப்ரீ டைம். different industries, different opportunities are there. So next பாத்தீங்கன்னா meet the Japanese companies. நம்ம இப்போ இந்தியால இருக்க எஸ்எம்இஸ் மாதிரி ஜப்பான்ல இருக்க எஸ்எம்இஸும் they want to reach out to the world. Japan is a very very export oriented economy. அவங்களோட most of the income or revenue comes from exports. So exports is very important, and many small companies in Japan, they are unable to, most of them want to come to India. The reason is, எல்லாருக்கும் தெரியும், India is a very fast developing company, economy, and soon we will be coming into the top 3, top 5 soon. So many Japanese companies are targeting Indian industries, but language barrier இருக்கறனால they cannot like other other country companies மாதிரி ஈஸியா நம்ம ரீச் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் தோஸ் கம்பெனிஸோட டீடைல்ஸும் டேட்டாபேஸ் எல்லாமே இருக்கு. இந்த எல்லா ஃபீல்ட்லயும் நீங்க வந்து யூ கேன் கெட் இன் டு த மெஷினரியில என்னென்ன கம்பெனிஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. யூ ஹேவ் த என்டையர் டேட்டாபேஸ். இது எல்லாமே உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி யூ கேன் செக் அவுட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எனி ஆஃப் தீஸ் கம்பெனிஸ், ஜெட்ரோ ஆஃபீஸஸ் வந்து சென்னையிலயும் இருக்கு, பெங்களூர்லயும் இருக்கு. யூ கேன் கான்டாக்ட் ஜெட்ரோ. I can give you the contact number of Jetro also in Chennai and Bangalore. You can reach out to them. So you have all the என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இதுல எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகும், இதெல்லாமே நீங்க you can go in and check it out. And then you have company directories also. என்னென்ன கம்பெனிஸ் இந்த ஜெட்ரோல லிஸ்ட் ஆயிருக்காங்க, தே வாண்ட் டு கொலாபரேட் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ். பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ஜப்பான்ல இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டட் கம்பெனிஸோட லிஸ்ட் இதுல இருக்கு. யூ கேன் டவுன்லோட் திஸ் லிஸ்ட் ஆர் ஓப்பன் திஸ் லிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட். நம்ம ஸ்டேட்னு சொல்ற மாதிரி ஜப்பான்ல ப்ரிஃபெக்சர்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரிஃபெக்சர்ல இருக்கிற கம்பெனியோட லிஸ்டையும் தேவ் போஸ்டட் இட் ஹியர். whoever is interested to do overseas business, you can open it in your free time and check it out. I will also send a Jetro link in the chat box. So then you have the these are the 3 main உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லிங்கா இருக்கும். And you can online trade database இருக்குங்க.
different categories, food, you know, different categories la neenga you can find it out. Jetro also supports startups, Indian startups. Neenga Japan pononu nenachina they help you with an office space, free office space. Nariya services provide பண்றாங்க. You can approach Jetro. If you want any connections in Jetro also, I can connect you to Jetro. So I think I made justice to the business people. Justice கொடுத்திருந்தா ஓகே டைப் பண்ணுங்க, thumbs up கொடுங்க. I hope it was useful to the business people. Yeah, thank you Ilan Chelian brother, நீங்க அந்த லிங்கை கொடுத்துட்டீங்க. Yeah, so this is all about my presentation. I think I covered opportunities for students, employment, and business people in Japan. Hope you all enjoyed my presentation. So now we come to the Q&A. So is the time correct? Second brother, Yes, time correct? yes, brother. It is fantastic. It is okay. We have a lot of questions also, and we are I can take it up. Yes, I can so take it up. ஒரு அருமையான ஒரு செஷன், வெரி ஷார்ட், கிறிஸ்ப், வெரி நீட். அண்ட் ஜப்பான் மொழியில சொல்லணும்னா ஹிஜோ நீ யுகின ஷிஷான். அவருடைய சிரிப்பே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அருமையான ஒரு காணொளி, கிறிஸ்பாக அவரை பண்ணியிருக்காரு. இதை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஜப்பான் மொழி கஷ்டமாக இருந்தாலும் அடுத்தவர்கள் முகத்துல நம்ம பேசுற இந்த பாஷை புன்னகை வரவழைக்குதுன்னா அது உண்மையாலுமே நல்ல விஷயம். நிறைய கேள்விகள் சேட் பாக்ஸ் வாயிலாக வந்திருக்கிறது. முக்கியமான கேள்வி, எங்கே எப்பொழுது உங்களிடம் நாங்க ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்ளலாம்? நிறைய கேபிஎன் மெம்பர்ஸ் ஒரு 10 to 15 பேர் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுல முக்கியமா ஆன்லைன்ல கத்துக்க முடியுமா என கேட்ட பல சொந்தங்கள் பல ஊர்ல இருக்கிறதுனால, பல நாடுகள்ல இருக்கிறதுனால ஆன்லைன் ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, எங்களுக்காக கேபினுக்காக ஒண்ணு ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டு தாராளமா பண்ணலாம். We can start an exclusive session for the KBN members. நீங்க வேர்ல்ட்ல I think different time zones இருந்ததுன்னா நம்ம மேட்ச் பண்றது கஷ்டம். But we have sessions we can accommodate. Already presentationல சொல்லியிருந்தேன், most of our classes are conducted online and we have சொன்ன மாதிரி தமிழ்ல இருந்து நம்ம ஜாப்பனீஸ் சொல்லி கொடுக்கறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து இட் இஸ் உங்களுக்கும் அது ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பண்ணலாம். ஓகே, சூப்பர். நிறைய சொந்தங்கள் வந்து ஃபீஸ் ஆஸ்பெக்ட் கேட்டிருக்கீங்க. யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம சிறப்பு வந்துன்னா நம்ம கேபிஎனுக்காக டெஃபினட்டா ஒரு நல்ல ஃபீஸ் கொடுப்பாரு. அப்படி இல்லைனாலும் நாங்க கேட்டு வாங்கி கொடுத்துறோம். ஸோ ஃபீஸ் ஆஸ்பெக்டை தவிர்த்து ஓகே, ஃபீஸ் ஆஸ்பெக்ட் அதையும் சொல்லிடலாம். ஒன்னும் there is no இது ஒன்னும் பெரிய சீக்ரெட் கிடையாது. We are one of the lowest in the industry. அந்த first 150 hours N5க்கு வந்து we charge 10,000. அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்ததாக பெஸ்ட் சேஞ்சஸ், அதாவது நீங்க சொன்னீங்க வருங்காலத்துல ஜப்பான் அவங்களுடைய வயது அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இளைய தலைமுறையினருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு. அந்த இளைய தலைமுறையினர் பர்டிகுலரா ஒரு ஃபைனல் இயர்ல இருக்கிறவங்களோ அல்லது இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடியவர்களோ ஜப்பான் ரெடி ஆகிறதுக்கு, ஜப்பான் ரெடி ஜாப் ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு ஜாப்பனீஸ் மொழியை தவிர வேறு என்ன அவங்க தயார்படுத்திக்க வேண்டும்? இந்த 1-2 வருட காலங்கள்ல அவங்க கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டா ஜப்பான் ரெடி ஆகிறதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் யூ ஆர் லுக்கிங்? எஸ், ஸ்கில்ஸ். ஸோ பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா we have majorly most of the opportunities are in IT. So IT-ல நான் ஏற்கனவே ஸ்லைட்ல காமிச்சிருந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் IT-ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எஸ்பெஷலி வெப் டெவலப்மெண்ட், ஜாவா, பைத்தான், PHP, .NET. ஜப்பான்ல வந்து PHP நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாலேஜ் இருந்தா உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பிளஸ் அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்ல வந்து நான் சொன்னது ஃப்ரண்ட் எண்ட்ல ரியாக்ட், எனி ஃபிளேவர் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஆர் ஆங்குலர் ஆர் ரியாக்ட் நேட்டிவ். ஸோ வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. SAP-ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சைபர் செக்யூரிட்டியில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி கத்துக்கிற விட மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு கோ டு ஜப்பான் அண்ட் ஒர்க், ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறது பண்ணணும். ரெண்டாவது
நீங்க இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இல்லையா, ஆக்சுவலா இன்னும் சிம்பிளா சொல்ல போகணும்னா, உங்க காலேஜ்ல செய்யற ஒரு விஷயத்தையும் உண்மையா நீங்க செஞ்சீங்கனாலே போதும். நிறைய பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கோர்ஸை படிக்கிறேன், இந்த கோர்ஸை படிக்கிறேன்னு தேவையில்லாத கோர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. அது எதுவுமே தேவையில்லை. நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணுங்க. ஏஐ பண்ணணும்னா ஏஐ பண்ணுங்க, வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணி அது நல்லா டீப்பா போய் நீங்க வந்து ஓனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து GitHub இருக்கு, நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. யூ கேன் கான்ட்ரிபியூட். யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் ஹியர் ஹூ ஆர் இன் இன்ஜினியரிங், ஐ திங்க் நீங்க எல்லாருமே ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, GitHub ப்ரொஃபைல வந்து கிரியேட் பண்ணுங்க. அதுல வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சர்டிபிகேஷன் வச்சிருக்கீங்க, நீங்க ஜாவா சர்டிபிகேஷன் வச்சிருக்கீங்களா, எஸ்ஏபி சர்டிபிகேஷன் வச்சிருக்கீங்களா, சர்டிபிகேஷனை கேட்கவே மாட்டாங்க. நீங்க அந்த நாலேஜை வச்சு என்ன பண்ணிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. இது இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, நீங்க ஜப்பான் கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்டாக்ஸை பத்தி கேட்கறதோ ஒரு டெக்னாலஜி பத்தி கேட்கறதோ இருக்கவே இருக்காது. அவங்க எப்பயுமே வந்து உன் ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க, அதுல உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நீங்க என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அந்த சேலஞ்சஸை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, இது எல்லாமே ப்ராக்டிக்கலா இருக்கும். ஆன் த ஃப்ளோர் கிரவுண்ட் லெவல்ல நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட் கொஸ்டின் ஆஸ்க், நாங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜை தவிர என்ன பண்ணணும்னு கேட்டா, சூஸ் ஒன் ஃபீல்ட் அண்ட் டூ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பண்ற ப்ராஜெக்ட் வந்து ஒரு மார்க்கெட்டபிளா, நீங்க ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி ஒரு மொபைல் போனை மார்க்கெட்ல லான்ச் பண்ற அளவுக்கு இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல நீங்க என்ன பண்ணணுமோ அதை ஒரிஜினலா பண்ணுங்க. நம்ம பசங்க நிறைய தப்பு பண்றது என்னன்னா, ப்ராஜெக்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் ஓப்பனா சொல்லிட்டேன், பட் அதுதான் நடக்குது. எங்கேயாவது ஒரு கம்பெனிக்கு போறாங்க, காசு 5000 10,000 கொடுத்து வாங்கிடுறாங்க. நிறைய பசங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியும், எனக்கு ஜாப் கூட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நானும் கேட்பேன், என் கிளைண்ட்ஸும் கேட்பாங்க. கேட்கும்போது சென்சை நாங்க வந்து ப்ராஜெக்டை வாங்கிட்டோம் அப்படிம்பாங்க. அண்ணா ரொம்ப கஷ்டம்டா, ப்ராஜெக்ட் வந்து நீங்க சொந்தமா பண்ணணும். நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட். நீங்க எப்படி ஒரு ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றீங்க, அந்த ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்றீங்க, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க, இதெல்லாம் தான் ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அது என்ன ஃபீல்டா வேணா இருக்கலாம், அது மெக்கானிக்கலா இருக்கலாம், ஐடியா இருக்கலாம், எந்த எலக்ட்ரானிக்ஸா இருக்கலாம், எந்த ஃபீல்டா வேணா இருக்கலாம். ஸோ மை சஜஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ், லாங்குவேஜ் படிங்க, பிளஸ் உங்களோட ஃபீல்ட்ல ஒரு ஒரிஜினலான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 ப்ராஜெக்ட், 10 மினி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. செகண்ட் இயர்ல, தேர்ட் இயர்ல ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஃபோர்த் இயர்ல வந்து உண்மையான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுங்க. தட் வில் பி த பெஸ்ட். ஃபார் தட் யூ கேன் அப்ரோச் யுவர் ப்ரொஃபசர்ஸ். உங்க காலேஜ்லயும் நல்ல நல்ல ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னாலும் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அவர் ஸ்டூடெண்ட், we will also guide you. ஓகே, மிகவும் எளிமையான ஆனாலும் மிக தெளிவான ஒரு பதில், தெளிவான ஒரு நடைமுறையில் அவங்க என்னென்ன தயாராகணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக இந்த 100% ஸ்காலர்ஷிப்பை பத்தி சொன்னீங்க ஃபார் மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விலாவரியான விளக்கங்களும் கேட்டிருக்காங்க. அது போக யூஜி பண்றவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, அல்லது யூஜி முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி பிஜி போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் டாக் அபவுட் த பிஜி. பிஜி பாத்தீங்கன்னா மெனி ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆர் தேர். ஆல்மோஸ்ட் ஆல் த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃப்ரீயா தான் மாஸ்டர்ஸ் வந்து கம்ஸ் வித் ஃபுல் ஸ்காலர்ஷிப். எஸ்பெஷலி ஷிசுவோகா யூனிவர்சிட்டி ஏசியா பிரிட்ஜ் ப்ரோக்ராம், இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஷிசுவோகா யூனிவர்சிட்டி ஏசியா பிரிட்ஜ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபண்டட். செலியன் பிரதர், நீங்க முடிஞ்சா அதை கூகுள் பண்ணி போடுங்க, ஷிசுவோகா யூனிவர்சிட்டி ஏசியா பிரிட்ஜ் ப்ரோக்ராம். I think I can request you to do that. Yeah, so here it is. I took it out. அதுல வந்து நீங்க எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட் போயிட்டு அதுல நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பயோ இன்ஃபர்மேட்டிக், மெக்கானிக்கல் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, இமேஜ் இருக்கு, இமேஜ் ப்ராசஸிங் இருக்கு, இமேஜ் அண்ட் சென்சிங் இருக்கு. இது மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதுல என்ன ப்ரொஃபசர்ஸ் பண்ற ரிசர்ச் ஒர்க் எல்லாம் அங்க போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் அவங்களோட ஒர்க்கை பத்தி போட்டிருப்பாங்க. உங்களோட
ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அந்த ப்ரொஃபஸரோட ஃபீல்டோட மேட்ச் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணியிருக்க ஒர்க்கை வந்து அவங்க பண்ண ஒர்க்குக்கு ரொபோட்டிக்ஸும் இருக்கு, அவங்களோட ஃபீல்டுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸருக்கு நீங்க மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணீங்கன்னா தே வில் ரெஸ்பாண்ட். அண்ட் ஒன்ஸ் a professor feels that your skill and your work is matching his research work, he will take you. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நீங்க வந்து ப்ரொஃபஸரை அப்ரோச் பண்ணணும். இதே தான் மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்கும். எங்களுக்கு வந்து இந்த சிசுவோகா யூனிவர்சிட்டியில தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஸ்டடிங் இன் ஃபுல் ஸ்காலர்ஷிப். லாஸ்ட் இயர் கூட 3 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க சிசுவோகா யூனிவர்சிட்டி. ஓகே, அந்த யூஜி பிளஸ் அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. யூஜி பாத்தீங்கன்னா யூஜி இஸ் பிரிட்டி டஃப். யூஜியில வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து MEXT எக்ஸாம், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். அன்பார்ச்சுனேட்லி May 29 இந்த வருஷத்தோட எக்ஸாம் வந்து May 29 தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட்டு. May 29 ரெஜிஸ்டர் பண்ணாம ஜூலைல வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. தி எக்ஸாம் வில் பி இன் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பேஸ்ட் ஆன் யர் சாய்ஸ். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். இது வந்து 12th சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா 4 years UG program completely funded by Government of Japan, plus every month stipend 1,20,000 yen, to and fro flight tickets, all are sponsored by Government of Japan. So it's like IIT JEE மாதிரியான ஒரு எக்ஸாம். அதை கிராக் பண்றதுக்கு வந்து உங்களோட ஸ்கில் இருந்துச்சுன்னா ஒரு IIT JEE போற பையன் வந்து கண்டிப்பா இதையும் கிராக் பண்ண முடியும். பட் நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. எல்லாரும் IIT போறோம். இஃப் யூ clear the next exam, you will be joining universities like University of Tokyo, Osaka University, Tsukuba University, இந்த மாதிரி டாப், Hokkaido University, Hiroshima University, இந்த மாதிரி டாப் யூனிவர்சிட்டிஸ் போவீங்க. மோஸ்ட்லி யூ வில் பி ஸ்டடியிங் அண்டர் நோபல் லாரெட்ஸ். பட் தி MEXT எக்ஸாம் இஸ் வெரி சேலஞ்சிங். அதுக்கும் வெப்சைட் இருக்கு. MEXT அன்பார்ச்சுனேட்லி நான் லேட்டர் பார்ட்ல உங்களுக்கு இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா யூஜி போறதுக்கு வந்து EJUன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, என்ட்ரன்ஸ் ஃபார் ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டிஸ். இந்த எக்ஸாம் வந்து MEXT எக்ஸாம் வந்து சென்னை கான்சுலேட்ல கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் ஆல் அதர் கான்சுலேட்ஸ் அண்ட் எம்பசிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம். அதுக்கு வந்து MEXTயோட வெப்சைட் MEXT ஸ்காலர்ஷிப்னு கூகுள் பண்ணீங்கனாலே வரும். அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுலயும் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு. அதுல ஆர்ட்ஸ் இருக்கு, பிசினஸ் இருக்கு, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு. எல்லா ஃபீல்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் EJU நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து EJU, என்ட்ரன்ஸ் ஃபார் ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டிஸ். இந்த எக்ஸாம் வந்து இந்தியாவில் அகெயின் டெல்லியில மட்டும்தான் கண்டக்ட் பண்றாங்க. இட்ஸ் கண்டக்டட் இன் ஐ திங்க் ட்வைஸ் அ இயர் நினைக்கிறேன். ஜூலைல ஒரு தடவை, நவம்பர்ல ஒரு தடவை கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமும் பேஸ்ட் ஆன் த 10th சிலபஸ், பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி நீங்க யூ ஹேவ் டு ரைட் த எக்ஸாம். அண்ட் இந்த எக்ஸாம்ல இதுல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இருக்கு. இந்த எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி யூ கேன் அப்ளை டு ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டி. பட் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வந்து யூஜிக்கு போற பசங்க கம்மி. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்வேதா மட்டும்தான் இப்ப போயிருக்காங்க. அதை தவிர வேற யாரும் யூஜிக்கு போன மாதிரி நம்ம தமிழ்நாடு சரௌண்டிங்ல போன மாதிரி தெரியல. மற்ற நார்த்ல இருந்து நிறைய பேர் போறாங்க யூஜிக்கு. And there is also a university called Ritsumeikan APU அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. Ritsumeikan APU. அந்த யூனிவர்சிட்டியில வந்து நீங்க யூஜி இன் சோசியாலஜி, வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப், ஜப்பான் அண்ட் த வேர்ல்ட் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டடிஸ், இந்த 3 ஃபீல்டு நீங்க படிக்கலாம். தி கோர்சஸ் இன் இங்கிலீஷ். அதுக்கும் உங்களோட மார்க்ஸை பேஸ் பண்ணி யூ கெட் ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் 20 to 80% of your fee. That's also a very good opportunity. It's based in English-based course. மற்ற கோர்சஸ் நான் சொன்ன MEXT, EJU கோர்சஸ் எல்லாம் மோஸ்ட்லி இட் இஸ் Japanese-based, Japanese medium education, UG. PG வந்து மோஸ்ட்லி இட் இஸ் English medium education. Okay. Totemo siyawasu desu. Very happy. அருமையான ஒரு டீடைல்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்க சொல்ல நாங்களும் ஜாப்பனீஸ் மொழியை கற்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறோம். அது தமிழோட சேர்ந்து வந்து சொல்லும் பொழுது எங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக கொண்டே இருக்கிறது. நிறைய சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதுல முக்கியமாக
இந்த ஆயுர்வேதா ரிலேட்டட், டென்டல் ரிலேட்டட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அல்ல அந்த ஹோமியோபதி மெடிசின்ஸ் பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயுர்வேத ரிலேட்டட் இதை முடிச்சுட்டு போறவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த மெடிசின் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ஜப்பான்ல ரொம்ப க்ளோஸ்ட். 98% ஆஃப் த டாக்டர்ஸ் ஆர் ஜாப்பனீஸ். அவங்க வந்து அலோபதி மெடிசன் தான் ஃபாலோ பண்றாங்க. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ரொம்ப கம்மி. அண்ட் ஃபாரினர்ஸ் வந்து அங்கே ஈஸியாக அவ்வளோ டாக்டர் ஆக முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டியூ டு லாட் ஆஃப் ஃபாரின் பாப்புலேஷன், ஃபாரின் டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு, ஆனால் அவங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் ஜாப்பனீஸ் தெரியணும், N1 லெவலில் தெரியணும். அதை கிளியர் பண்ணால் தே ஆர் ப்ராக்டிசிங் இன் ஜப்பான். திங்க் ஸ்லோலி தே ஆர் மேக்கிங் சம் ரிலாக்ஸேஷன். டென்டல் ஒரு டென்டிஸ்ட் போய் ஜப்பான்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அகெயின் இட்ஸ் டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் இம்பாசிபிள், பட் இட்ஸ் டிஃபிகல்ட். அதுக்கும் வந்து நிறைய criteria and qualification இருக்கு. Unfortunately, I don't have that much knowledge in that field, but all I know it's very difficult for dental. Rather, நீங்க என்ன பண்ணலாம்னா, you can have patients coming in from Japan. For ஆயுர்வேதாக்கு அது ஒர்க் ஆகும், பட் டென்டலுக்கு எப்படின்னு தெரியல. டென்டிஸ்ட்க்கு வந்து இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆயுர்வேதா அண்ட் யோகா. நிறைய பேர் இந்தியா வந்து ஒரு ரிட்ரீட் மாதிரி வர்றாங்க, வந்துட்டு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அதாவது நீங்க உங்களோட அங்க இருக்க பீப்புளோட கனெக்ட் பண்ணி யூ கேன் ட்ரை டு பிரிங் தம் ஹியர் டு இந்தியா அண்ட் யூ கேன் டூ யுவர் தெரப்பி. ஓகே ஓகே இதை சார்ந்த ஒரு தொடர் கேள்வி. இந்த நேச்சுரோபதி யோகா ரிலேட்டட் இது எப்படி இருக்குங்க ஜப்பான்ல அப்படின்னு ஒரு கேள்வி. பயங்கர பூம் ஆகுதுங்க. ஒரு காமன் மேன் கூட ஜப்பான்ல வந்து யோகாங்கிறது வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் வேர்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் யோகா யோகா யோகான்னு பேசுறாங்க. சம்டைம்ஸ் ஜாப்பனீஸ் பீப்புளே வந்து ஆன்லைன்ல யோகா செஷன்ஸ் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு ஜப்பான் லேடி, அவங்க ஆன்லைன்ல யோகா கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்க. there's a lot of interest in yoga and நேச்சுரோபதி. பட் அது எப்படி பிஸ்னஸா மெட்டீரியலைஸ் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேர் யோகா கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்க, ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றாங்க, ஜாப்பனீஸ் பீப்புளே கண்டக்ட் பண்றாங்க. பட் அதை நம்ம எப்படி பிஸ்னஸா மெட்டீரியலைஸ் பண்றதுங்கிறது ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஐடியா. ஐ திங்க் எல்லாமே நீங்க ஒரு கூகுள் பண்ணாலே யூ கேன் கெட் சம் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூ கேன் ஆல்சோ கான்டாக்ட் ஜெட்ரோ. they'll give you information. பட் நேச்சுரோபதி யோகாக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பட் ஆனா அது எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகே, மேபி அவங்க ஜெட்ரோ தவிர்த்து வேற கூகுள் ஆர் எனி அதர் ரிலேட்டட் வெப்சைட்ஸ்ல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாங்கன்னா ஐ திங்க் they'll be able to take it. ஷூர். ஓகே ரைட். அடுத்ததாக பிசினஸ் சார்ந்த கேள்விகள். இந்த பிசினஸ் ரிலேட்டட் கேள்விகள்ல முதன்மையா நிறைய பேர் கேட்கிற கேள்வி டெக்ஸ்டைல் ரிலேட்டட்ல. இந்தியால பாத்தீங்கன்னா அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இபிசிஸ் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் ஃபார் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஜப்பான்ல அவங்க வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸை எந்த அளவுக்கு டெக்ஸ்டைல் செக்மெண்ட்ல ரிசீவ் பண்றாங்க, கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல், அதற்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது வெப்சைட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கேட்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஐ திங்க் ஈவன் திருப்பூர்ல இருந்தும் பண்றாங்க. அதுக்கும் ஜெட்ரோ இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கேட்வே. நீங்க ஜெட்வே அந்த லிங்கை கிளிக் பண்ண மறந்துட்டேன். இந்த ஜெட்ரோ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னாலும் அப்பேரல் அண்ட் டெக்ஸ்டைல்ங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, அதுல நீங்க பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இட் இஸ் அ க்ளோஸ்டு கம்யூனிட்டிங்க. நிறைய பையர்ஸ் இருக்காங்க, பையிங் ஹவுசஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம கொங்கு சொந்தம் ஒருத்தர் வந்து ஜாப்பனீஸ் லேடியை மேரேஜ் பண்ணி அவர் இப்போ இங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு. என் ஃப்ரெண்டு தான் அவரு. அவரு கூட ஒரு ஜப்பான் கம்பெனியோட பையிங் ஏஜென்ட்டா இங்க இந்தியால இருக்காரு, கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒய்ஃப் ஜாப்பனீஸ், அவர் டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல இருக்காரு. அகைன் ஜெட்ரோ இஸ் த அகைன் லிங்க். ஐ வில் ஆஸ்க் ஹிம், அவர் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நம்ம அவர் ஐ கேன் கனெக்ட் ஹிம். ஷியோர் டெஃபினட்டாக. அடுத்ததாக இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஏரியால பிஹெச்டி பண்றவங்களோ
அல்லது அக்ரி ரிலேட்டட் உடைய ஸ்பெஷல் ஏரியால இருக்கிறவங்களுக்கு ஃபோக்கஸ் எப்படி பண்ணலாம், பிசினஸ் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, ஜாப் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, இந்த ஜாப்பனீஸ் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க, அதனுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு இந்த ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அகெயின் அக்ரிகல்ச்சருக்கு நீங்க போகணும்னா மை பெஸ்ட் சஜஷன் வில் பி டு ஸ்டார்ட் வித் மாஸ்டர்ஸ். நீங்க மாஸ்டர்ஸ் வந்து ஜப்பான்ல பண்ணுங்க. பயோ அண்ட் பயோ ரிலேட்டட் கோர்சஸ் உதோகா யூனிவர்சிட்டியிலே இருக்கு, கம்ஸ் வித் ஃபுல் ஸ்காலர்ஷிப். நீங்க பிஹெச்டி இருந்தா போஸ்ட் டாட் பண்ணலாம், ஜேஎஃபிஎஸ்ன்ற ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து கேட்வே வந்து எஸ்பெஷலி இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து எடுத்தவொடனே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத விட நீங்க ஒரு ஸ்காலரா இருந்தீங்கன்னா யூ கேன் டூ எய்தர் யுவர் பிஹெச்டி ஆர் போஸ்ட் டாக் இன் ஜப்பான் அண்ட் ஃப்ரம் தேர் யூ கேன் மூவ் ஆன். தட்ஸ் மை சஜஷன். ஓகே ஓகே. ஜப்பான்ல போய் செட்டில் ஆகணும், அங்க குடியுரிமை பெற வேண்டும், பிஆர் வாங்கணும்னா அதற்கு என்ன வழி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க சேட்ல. ரொம்ப எளிமை. நாங்கெல்லாம் இருந்த காலத்துல வந்து 10 வருஷம் இருக்கணும், இவ்வளவு லெவல் ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருக்கணும், இவ்வளவு கல்ச்சர் தெரிஞ்சிருந்தா இருந்தது. இப்போ 3 years கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா யூ கெட் த பிஆர், யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை த பிஆர். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. மெனி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் அப்ளைட் ஃபார் பிஆர், பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹேவ் அ பிஆர். ஸோ இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு வயசு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, அல்லது நம்ம வந்து ப்ரொஃபிஷியன்சி எப்ப வேணாலும் நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எடுக்கலாம்? நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்டூடெண்ட் கூட வந்தாங்க, he tried and we supported him. We recommend 10 years and above. கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஒரு 4th கிரேட்ல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அவங்க லேர்ன் பண்ணலாம். பட் இஃப் த சைல்ட் இஸ் பிரைட் அண்ட் இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் அம்பிஷியஸ், எனிபடி இஸ் வெல்கம். ஓகே ஓகே, வெரி குட். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் அப்படிங்கிற பொழுது இந்த சிவில் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி? ஏன்னா ஜாப்பனீஸோடைய கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் தேர் ஃபேர் அட்வான்ஸ்ட் இன் தேர் சிவில் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ். அதுல வந்து இந்தியன் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அண்ட் இது எல்லாமே நம்மளோட டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ யூஜி நீங்க அங்க போய் படிக்கலாம், இல்லைன்னா வந்து பிம்னு சொல்லுவாங்க, பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், இந்த ரிவிட், ஆட்டோகேட் இன்வென்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட் ரிலேட்டட் ஒர்க் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள், பட் தேர் ஆர் வெரி ஃபியூங்க. எனக்கு ஒரு thousands ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நடுவில் ஒரு 1 or 2 நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லெஸ், பட் இட் இஸ் தேர். இன்ஃபேக்ட் லைக் ஏப்ரல் மந்த்ல வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் வாண்டட் அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரை ரெஃபர் பண்ணோம், பட் அவங்க 2 பேருமே எனக்கு சிவில் வேணாம், நான் ஐடி ஃபீல்டுக்கு மாறணும்னு சொல்லிட்டாங்க. அதனால they didn't proceed with that application. Both of them know Japanese language. சிவில் ரிலேட்டடுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பட் they are very few. Okay. Still that opportunity is still open. If someone is having civil engineering with N3 level, please contact me. I can refer you to that company. Okay. அடுத்தது ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்காங்க. இந்தியன் ஃபுட் பிளஸ் ஜாப்பனீஸ் ஃபுட் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கிறது, இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் அல்லது அங்கிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பாசிபிலிட்டிஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி பர்சே எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி இங்கிருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். யூ கேன் எக்ஸ்போர்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். லைக் இப்போ அங்க வந்து இந்தியன் பாப்புலேஷன் இப்போ பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. நாங்க இருந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ரேர் இந்தியன் பாக்குறது. அதுவும் நான் இருந்த ஊர்ல வந்து என்னை தவிர இன்னும் 2 பேர் தான் இந்தியன்ஸ் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம இந்தியன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் அங்க வந்து ஒரு சென்ட்ரலா அம்பிகா ஜப்பான்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம அமேசான் மாதிரி ஃபுட், இந்தியன் கிராசரிஸ் இதெல்லாம் வந்து நீங்க எம்டிஆர் மசாலால இருந்து பேர் என்ன, ஹல்திராம்ஸ், பூஜியா, இது எல்லாமே வந்து புளி, பருப்பு எல்லாமே ஆல் கைண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டஃப் எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது. மேஜரா அந்த ஒரு 2-3 மேஜர் பிளேயர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி அம்பிகா ஜப்பான்ங்கிறவங்க நான் இருந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி நீங்க வந்து ஹோல்சேலர்ஸை வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போ இந்தியன் ஹோட்டல்ஸ் நிறைய ஜப்பான்ல வந்துட்டு இருக்கு. நான் ஒரு ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணப்போ ஷெஃப் நம்ம தமிழ்கார ஆள் தான், மதுரைக்கார ஆள் தான். அது மாதிரி வந்து நிறைய ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு நம்ம ஃபுட் ரொம்ப பிடிக்குங்க. எஸ்பெஷலி தோசை. கரூருக்கு நிறைய ஜாப்பனீஸ் வருவாங்க. நம்ம கம்பெனிக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வருவாங்க. எல்லாருக்கும் தோசை பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்பைசஸ், ஈவன் ரைஸ், தால் எல்லாமே நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் இங்க வந்து பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ஜாப்பனீஸ் பாப்புலேஷன் இந்தியாவில் கம்மி தான். ஸோ ஜப்பானோட ஃபுட் ஐட்டம்ஸ் இங்க நம்ம சேல் பண்றதுங்கிறது அவ்வளோ இது இல்லை. நான் ப்ரெசன்டேஷன்ல போட்டிருந்தேன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வாட்டர் இருக்குன்னு சொல்றாரு. அந்த வாட்டர் குடிச்சா கேன்சர் கியூர் ஆகுதுன்னு சொல்றது இந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியல. இஸ் ஆஸ்கிங் மீ, உங்களுக்கு யாராவது இந்தியாவில் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா என்ன அப்ரோச் பண்ணுங்கன்னாரு. I have the required materials I can share with you. If anyone is interested, you can try doing that also. Health supplements-ல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதற்கு தாண்டி இப்போ இது நீங்க கேட்ட கேள்விகள் நிறைய சொந்தங்கள் வந்து வெவ்வேறு விதமான கேள்விகள் கேட்டிருந்தாலும் இந்த கல்ச்சர் பாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியன்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ், இந்த ஃபேமிலி பாண்டிங், ஃபேமிலி கல்ச்சர், வருங்கால சந்ததியர்களுக்கு உண்டான அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது நான் என்னுடைய சில ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ்களை பார்க்கும் பொழுது சேம் டிபிக்கல் இந்தியன்ஸ் மாதிரி தான் அவங்களும் அந்த குழந்தைகளை கொண்டு போறாங்க. ஸோ அது முக்கியமா நம்ம கல்ச்சருக்கு மிக உகந்த ஒரு கண்ட்ரின்னு கூட நம்ம சொல்ல முடியும். பட் அவங்க வந்து முக்கியமா பார்க்கறது அந்த டைம், பங்க்சுவாலிட்டி, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்க்குறாங்க, விச் வி ஆர் லிட்டில் பிஹைண்ட் இட். ஸோ டெஃபினட்டா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண, நம்ம அதை டெஃபினட்டா ஜப்பான் வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் நேஷன் டு ஃப்ளரிஷ் எதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆர் ஜாப் ஆர் ஃபார் எனி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற இந்த தருணத்துல சொல்லி நிறைய சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. முடிந்த அளவுக்கு இந்த தலைப்புக்கு ஏற்ற முக்கியமான அதுவும் எல்லாத்துக்கும் சேர வேண்டிய கேள்விகளை கேட்டு அதற்குண்டான விடைகளையும் இன்றைய சிறப்பு விருந்தினர் பெற்றுக்கொண்டோம். அதற்காக அவருக்கு அரிகாத்தோ கோசாயிமாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி இன்றைய ஒரு அருமையான செஷனை கொடுத்த நம்ம சிறப்பு விருந்தினருக்கு கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன், சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா இணைந்து இந்த தருணத்துல அவர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய ஸ்லைட்ல போட்டிருக்கிற மாதிரி அரிகாத்தோ கோசாயிமாஸ் அப்படின்ற தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தையை மீண்டும் ஒரு முறை சொல்லி அவர் வந்து வேற ஏதாவது நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்துறாரா அப்படிங்கிற தருணத்தையும் அவரிடம் விட்டு விடுகின்றோம். ஓகே, இன்னைக்கு இந்த இனிமையான மாலை பொழுதுல இவ்வளவு பேர் 68 பேர் என்னோட செஷனுக்கு அட்டென்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருந்து அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் அ பார்ட்டிங் கிஃப்ட் நான் உங்களுக்கு 2 ஜாப்பனீஸ் வார்த்தை சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு வந்து வணக்கம், அது வந்து கொன்னிச்சிவா. கொன்னிச்சிவா வணக்கம்னா கொன்னிச்சிவா, லைட்டா தலையை பெண்ட் பண்ணி கொன்னிச்சிவா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தேங்க்யூ அப்படின்னா அரிகாத்தோ கோசாயிமாஸ், அதுவும் லேசா தலையை பெண்ட் பண்ணி சொல்லுவாங்க, அரிகாத்தோ கோசாயிமாஸ். ஸோ மினாசான் அரிகாத்தோ கோசாயிமாஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கொன்னிச்சிவா, அரிகாத்தோ கோசாயிமாஸ். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு.
இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.